தற்போதைய அண்மைச் செய்தி, மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்ட திரு துரை வைகோ தற்போது ராஜினாமா முடிவை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதை அடுத்து ராஜினாமா அறிவிப்பை திரும்பப் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்த துரை வைகோ தற்போது அந்த முடிவை திரும்ப பெற்றிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதை தொடர்ந்து தன்னுடைய முடிவை திரும்ப பெற்றிருக்கிறார் துரை வைகோ. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது திரு துரை வைகோ அவர்கள் தமது முடிவை திரும்ப பெற்றிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நேற்று தன்னுடைய மதிமுகவில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்த நிலையில் இன்று நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய பிறகு தனது முடிவை வாபஸ் பெற்றிருக்கிறார். முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய கொடுத்த கடிதத்தையும் வாபஸ் பெற்றிருக்கிறார். மேலும் மல்லை சத்யாவையும் கட்சியை விட்டு செல்லக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவுரை வழங்கி இருக்கிறார். துரை வைகோ மல்லை சத்யா இருவருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக செல்ல வேண்டும் என மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சமீப காலமாக மதிமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் இன்று அந்த உட்கட்சி பூசலுக்கு முடிவாக தலைவர்கள் இணைந்து மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். கட்சி நலனில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் துரை வைகோவும் மல்லை சத்யாவும் சமாதானமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கட்சியினுடைய வேலைகளில் ஈடுபட வேண்டும் என மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ சமாதானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நிர்வாகிகளினுடைய வலியுறுத்தலிற்கு அடுத்து தன்னுடைய ராஜினாமாவையும் துரை வைகோ திரும்ப பெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திரு துரை வைகோ தமது முடிவை திரும்ப பெற்ற விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.